ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 9th மேக்ஸ்க்கான தேர்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் தமிழ் மீடியம் கலந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கேன். போய் பார்க்கலாம் பார்த்துருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ண குரூப் லிங்க் இருக்குப்போ போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர் செக் பண்ணி வச்சுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்று ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்துக்கு வாய்ப்பு நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுக்க பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதற்கான விடைகள் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் வந்து போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? ஆன்சரு. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு டேஷ். செகண்ட் ஒன் ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு டேஷ். தேர்ட் ஒன் 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர் அளவில் உள்ள ஒரு கன செவ்வக பெட்டியின் மொத்த பரப்பரப்பு டேஷ். ஃபோர்த் ஒன் 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவில் உள்ள ஒரு நீர்த்தொட்டியின் கொள்ளளவு டேஷ். ஃபிஃப்த் ஒன் முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி டேஷ். சிக்ஸ்த் ஒன் 5, 9, x, 17 மற்றும் 21இன் சராசரியானது 13 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? செவன்த் ஒன் ஒரு தரவியல் அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பு டேஷ். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவையும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். வினா எண் 14 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினாக கொடுத்துருக்காங்க. ஸோ 8th ஒன்று பொறுத்த வரைக்கும் ஹேரான் சூத்திரத்தை பயன்படுத்தி 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பை காண்க. 9th ஒன் 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. 10th ஒன் 8 மீட்டர் பக்க அளவை கொண்ட கனசதுரத்தின் மொத்த பரப்பரப்பு மற்றும் பரப்பை காண்க. 11th ஒன் 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவை காண்க. 12th ஒன் ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளில் சராசரி 60 கிலோகிராம். அவர்களில் மூவரின் எடைகள் 56 கிலோகிராம் 68 கிலோகிராம் மற்றும் 72 கிலோகிராம் எனில் நான்காம் அவரின் எடையை காண்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 13th ஒன்ப்பா கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க. 36 44 86 31 37 44 86 35 60 51. சரிங்களா? 14th ஒன்று பொறுத்த வரைக்கும் ஒரு அரிசி ஆலையில் உள்ள முழு தொழிலாளர்களின் நாள் கூலி தரவுகள் முறையே 500 600 600 800 800 800 மற்றும் 1000னா நாள் கூலி துறவுகளின் முகடு காண்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி ஈப்பா. ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையும் 5 வினாக்கள் மட்டும் விடையளித்தால் போதும். வினா எண் 21 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா. சரிங்களா? 15th பொறுத்த வரைக்கும் ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர் இன்ட்டு 90 மீட்டர் 9 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூட்டத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை அடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு 8.50 ரூபாய் வீதம் ஆகும். மொத்த செலவை காண்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 16th பொறுத்த வரைக்கும் இனிப்புகளை வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர் இன்ட்டு 18 சென்டிமீட்டர் இன்ட்டும் 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் இன்ட்டு 88 சென்டிமீட்டர் இன்ட்டு 63 சென்டிமீட்டர் உள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம்? 17th ஒரு சாக்லேட் பெட்டியின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 5:4:3 என்ற வீதத்தில் உள்ளது. அதன் கன அளவு 7500 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் பக்க அளவுகளை காண்க. 18th ஒரு குடியிருப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை வயதின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பில் வாழும் மக்களின் சராசரி வயதை காண்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 0 to 10 10 to 20 கொடுத்துருக்காங்கப்பா. மக்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 19வது பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தரவுகளில் இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஓகேங்களா? ஸோ பிரிவு இடைவெளி நிகழ்வெண் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 20வது பொறுத்த வரைக்கும் தரவுகளின் முகடு காண்க. ஓகேங்களா? ஸோ மதிப்பெண்ணை கொடுத்துருக்காங்க, மாணவர்களின் எண்ணிக்கை ஸோ அதையும் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ செக் பண்ணி வச்சுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் 21வது வந்து பார்த்திங்கன்னா 10 தொழிலாளர்களின் மாத வருமானங்கள் முறையே ஸோ 5000 7000 5000 7000 8000 சொல்லிட்டு தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க எனில் சராசரி இடைநிலை அளவு முகடு காண்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பகுதி இப்போ ஸோ 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 22 பொறுத்த வரைக்கும் 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும்
பக்கப்பரப்பு ஆகியவற்றை காண்க அல்லது கீழ்காணும் பரவலின் சராசரியை படிவிலக்க முறையில் காண்க. ஓகேங்க. ஸோ படிவிலக்க முறையில் மட்டும்தான் நம்ம பசங்க கணக்கு பண்ண அப்போ தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க, பார்த்து வச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் நடக்காமல் இருக்குது பார்த்தீங்கன்னா தேர்வில் கண்டிப்பாக இதிலிருந்து பல கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற நம்ம வட தமிழகம் மற்றும் வடகடலூர் மாவட்டத்திலும் இந்த கொஸ்டின் பேப்பர் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா படித்து வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் தொடர்ச்சி நம்ம சேனலில் போட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.